ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டருக்கு தாங்க வந்திருக்கோம். தக் லைஃபோட ரிவ்யூ தான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். இப்போ படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் தானா, சொல்ற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் பிளே கிரிப்பிங்காகவே இல்லை, ரொம்ப ஈஸிலி ஜட்ஜபிளாக தான் இருக்கு. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ நிறைய ரிவ்யூ நான் பார்த்தேன், எல்லாமே பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எஸ்டிஆர் கமல் ஃபேன், ரெண்டு பேரோட டைஹார்ட் ஃபேன் தான். இருக்கிறது தானே சொல்ல முடியும், பொய் சொல்லக்கூடாது இல்லையா? மற்ற லவ் சீன்ஸ்லாம் இருக்காங்க. லவ் சீன்ஸ்லாம் இருக்கு, ஆனால் இது ஏன் இருக்குன்னு தான் தெரியல. எஸ்டிஆரும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு, கமலுக்கும் இருக்கு. ஆனால் அது ரெண்டு பேருமே த்ரிஷா மேலே தான் வருது. அது த்ரிஷாவை நீங்கள் கட் பண்ணி அப்படியே தூக்கிட்டாலும் ஒரு ஜம்ப் ஸ்கேர் கூட இருக்காது, அதில் ஒரு லேகே இருக்காது. ஏன்னா அவங்க இருக்கிறது தேவையில்லாத ஒரு ஆணின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படின்னு இருக்கு. ஃபைட் அன்பர் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ஸ்டைலிஷாகவும் இருந்தது, யூனிக்காகவும் இருந்தது. எஸ்டிஆரோட கம்பேக்னா இல்லை, அவர் கம்பேக் கொடுத்துட்டாருங்க, மாநாடுலேயே கொடுத்துட்டாரு. இது ஆக்சுவலாக இதில் யார் போட்டால் ஸ்டார்டம் வேல்யூ, இந்த படத்தில் யார் ஸ்டார்டம் வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் போட்டால் தான் வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் அவரை தூக்கி போட்டாங்க. பாவம், அவரும் வேறு வழி இல்லாமல் நடிச்சு கொடுத்துருக்காரு கமலுக்காக. படம் ஆனால் பெருசாக செல்ஃப் எடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன்.